பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான தில்ராஜுவின் ஹைதராபாத்தில் உள்ள வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 8 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை அப்படிங்கிறது தான் இப்போது சினிமா வட்டாரங்களில் ரொம்பவே ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக திடுக்கிடும் சில தகவல்களும் வெளியாகிருக்கு. தில்ராஜு யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராம் சரண் நடிப்பில் சங்கர் டைரக்ஷனில் சமீபத்தில் கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளியாயிருந்தது இல்லையா, அந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் இவர். இன்னும் தெளிவாக சொல்லணும், நம்ம தமிழ் ரசிகர்களுக்கும் புரியணும் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய வாரிசு படத்தை தயாரித்தவர் இவர் தான். இவர் கேம் சேஞ்சர் படத்தோட ப்ரொமோஷனில் பேசும்போது வாரிசு படத்தால் நஷ்டம்தான் அப்படின்னு பேசியிருந்தார். இந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் தான் எனக்கு கம்பேக் திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் கேம் சேஞ்சர் திரைப்படமும் அந்த அளவுக்கு சோபிக்கலை. ஏன்னா பட்ஜெட் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த படமும் இவருக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன வெளியாகிருக்கு அப்படின்னா, வாரிசு படம் வெளியான சமயத்தில் அந்த படம் 300 கோடி வசூல் செஞ்சிருச்சு அப்படின்னு தயாரிப்பு தரப்புல இருந்து இவங்க தான் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. விஜய் நடித்த வாரிசு திரைப்படம் 120 கோடி தான் கலெக்ட் பண்ணிச்சு, விஜய்க்கு சம்பளமாக 40 கோடி தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தில்ராஜு அந்த வருமான வரித்துறையினர்கிட்ட சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியா முழுவதும் பரவிட்டுருக்கு. அதாவது வாரிசு படத்தோட வியாபாரம் பற்றி இவங்க சொன்ன தகவல்கள் பொய் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த தகவலின் மூலமாக வெளியே வருது. ஒரு படம் வெளியாகும்போது அந்த படம் இவ்வளோ கோடி வசூல் பண்ணியிருக்கு, அவ்வளோ கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு வசூலை ஏற்றி சொல்கிறதுனால அந்த படத்துக்கு ஹைப் கிடைக்கும் அப்படின்னும், ரசிகர்கள் அந்த படம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக தியேட்டருக்கு பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க வசூலை ஏற்றி சொல்கிறதா சொல்கிறாங்க. இப்போது சில தயாரிப்பாளர்கள் அப்படி தான் சொல்லி ஐடி ரைடில் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் ஐடி ரைடில் மாட்டும்போது அது உண்மையான வசூல் எவ்வளோ அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. எதற்காக அப்படி ஏற்றி சொல்லணும், எதற்காக இப்படி மாட்டிக்கணும்? ஒரு படம் நல்லா இருந்தால் அந்த படத்தை பற்றி மக்கள் பேச போகிறாங்க, அந்த படம் நல்லா வசூல் செய்ய போகுது. டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஹோட்டல் கடை இருக்குது அப்படின்னா அங்கே இட்லி நல்லா இருக்கா, பிரியாணி நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் இத்தனை இட்லி விற்கிது, இங்கே இத்தனை பிரியாணி விற்கிது அப்படின்னு யாரும் இது பண்ண மாட்டாங்க. அது மாதிரி தான் ஒரு படத்துக்கும், ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் அந்த படம் இவ்வளோ கோடி வசூல் பண்ணிச்சு, அவ்வளோ கோடி வசூல் பண்ணிச்சு அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் கார்த்திக் சுப்புராஜ் சொல்லியிருப்பார். அதே போல் ஹச் வினோத் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது இப்போ தயாரிப்பாளர்களே இந்த வசூலை ஏற்றி சொல்கிற அளவுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் கேம் தான் இப்போ ஆடுறாங்க, இது நல்லதுக்கு இல்லை சினிமாவுக்கு அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஐடி ரைட் நடந்து அதன் பிறகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது தான் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இனி வரும் காலங்களையாவது சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க கம்முன்னு வாய வச்சுட்டு இருந்தாங்கனாலே போதும். அவ்வளோ கோடி வசூல், இவ்வளோ கோடி வசூல் அப்படின்னு கதை விடாமல் இருந்தாங்கனாலே சினிமா உருப்படும்.